பிரபல இசையமைப்பாளரான இளையராஜா தனது இசை பாடல்கள் அனுமதி இல்லாம பயன்படுத்தப்படுவதாக கூறி தற்பொழுது குட் பேட் அக்லி திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனத்துக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்காரு. சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே விதித்த இடைக்கால தடை உத்தரவை மீறி இளையராஜாவுடைய பாடல்கள் அந்த திரைப்படத்துல தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவரது சட்டத்தரப்பால புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுகளை மீறியதற்காக தயாரிப்பு நிறுவனத்திற்கு அவமதிப்பு நோட்டீஸ் ஒன்று இப்ப அனுப்பப்பட்டிருக்கா. இளையராஜா தரப்பு இது பற்றி சொல்லும் பொழுது அந்த திரைப்படத்தில இருந்து அவரது இசை பாடல்களை உடனடியாக நீக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீதிமன்ற உத்தரவை மீறியதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்ற மாதிரியும் அவர் வலியுறுத்தி இருக்காரு. இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டா தயாரிப்பு நிறுவனத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றும் ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் குறித்து திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ பதிலையும் அளிக்கல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் தமிழ் திரையுலகில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய இசை உரிமைகள் தொடர்பாக ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில இந்த புதிய சம்பவம் மீண்டும் அந்த உரிமை குறித்த ஒரு விவாதத்தை வலுப்படுத்தியுள்ளது.